வீட்டிலே முட்டை பப் செய்யறதுக்கு அவிச்ச முட்டை, பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மல்லி இலை, நூடுல்ஸ் மசாலா, சோம்பு, கரம் மசாலா, துருவன பீட்ரூட், துருவன கேரட், 2 சின்ன தக்காளி எடுத்துருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணிட்டு நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிருங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற மல்லி இலையும் இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமாட்டிக்கு துருவி வச்சிருக்கிற கேரட் பீட்ரூட் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி, நூடுல்ஸ் மசாலா, கரம் மசாலா, மிளகாய் பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு எல்லா பக்கம் மசாலா போற மாதிரி நல்லா கிளறி விட்டு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ கோதுமை மாவை ஈஸ்ட் போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். அதை சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி 4 லேயரா தேய்ச்சு உள்ள ஸ்டஃபிங் வச்சு அவுச்ச முட்டையை 2 கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி 4 பக்கம் ஃபோல்ட் பண்ணி ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். இதே டெம்பரேச்சரில் நீங்கள் குக்கரில் வச்சு எடுத்தீங்கன்னா யம்மியான எக் பஃப்ஸ் வந்து வீட்டிலே ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.